கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் கிறிஸ்துவுக்குள் உங்கள் பலனை புதுப்பித்துக் கொள்ளும் ஒரு நாளாய் இருக்கிறது. ஒரு புது பலனால் இன்றைக்கு தேவன் உங்களை நிரப்பும்படிக்கு விரும்புகிறார். A day of renewal of strength, a day of receiving the strength that is available in Christ through the Holy Spirit. கழுகு அழகாய் தன் கூட்டை உயரத்தில் கட்டி தன் குஞ்சுகளை அதிலே வைத்து சுவையுள்ள உணவை ஒவ்வொரு வேளையும் ஊட்டி சிறப்பாயவைகளை வளர்க்குமாம். சற்று வளர்ந்த அந்த கழுகின் குஞ்சுகள் தங்கள் கால்களாலே, அதாவது தங்கள் கால் பலத்தால் கழித்து அந்த கூட்டுக்குள் அங்கும் இங்குமாக ஓடி மகிழும். அது விஸ்தாரமான ஒரு கூடாக இருக்கிறபடினால் அது அங்கும் இங்கும் ஓடி அந்த கால்களின் பலத்தினால் கழித்து கெம்பீரிக்கும். அதற்கு இறகுகள் இருக்கிறது என்றும் அதற்கு செட்டைகள் இருக்கிறது என்றும் அவைகளை அறியாமலேயே இருக்கும். அப்படியே அது வளர்ந்து வருகிற வேளையில் உபாகமம் 32:11 சொல்லப்பட்டது போல அதே தாய் கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து தன் செட்டைகளின் மேல் சுமந்து பறக்கும் என்று எழுதியிருக்கிறது. அந்த கூடுகள் களையப்படும் பொழுது அது கீழே விழும். அந்த குஞ்சுகள் கீழே விழும் பொழுது அவைகள் அப்பொழுதுதான் கண்டுபிடிக்கும் தங்களுக்கு செட்டைகள் இருக்கிறது என்றும் அதன் சிறப்பம்சம் இன்னதென்றும் அப்பொழுதுதான் அறிந்து கொள்ளும். அந்த செட்டைகளை முதல் முறையாய் அடித்து எழும்ப துடிக்கும் அந்த குஞ்சுகள் அது கீழே விழத்தான் செய்யும். உடனே இந்த தாய் கழுகு தன்னுடைய செட்டையை விரித்து இறக்கையை விரித்து அதை அப்படியே தோளிலே சுமந்து திரும்பமாய் மேலே கொண்டு போய் திரும்பமாய் மேலே விட்டுவிடும். திரும்பமாய் கீழே விழுகிற அந்த குஞ்சுகள் திரும்பமாய் செட்டைகளை அடிக்க ஆரம்பிக்கும். தன் புது பலனை புரிந்து கொண்டு, தன் புதிய பலனை அறிந்து கொண்டு அந்த செட்டைகளை அடித்து எழும்பும் பொழுது அது ஏற்கனவே இருந்த கூட்டை விட இன்னும் உயரமாய் எழும்ப ஆரம்பிக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் அந்த புது பலனை குறித்து தான் பேசுகிறார். கர்த்தருடைய வேலைக்காய் காத்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் விரும்பாத விதத்திலே அல்லது உங்களால் புரிந்து கொள்ள முடியாத விதத்திலே சில கிரியைகளை கர்த்தர் செய்கிற போதிலும், சில கூடுகள் கலைக்கப்படுகிற போதிலும் அது தீமைக்கு எதுவானதல்ல, நன்மைக்கு எதுவாகவே இருக்கிறது. உங்களை பற்றி அவருடைய நினைவுகள் அனைத்துமே நன்மைக்கு எதுவானதாக இருக்கிறது என்று எரேமியா 29:11 எழுதியிருக்கிறது. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு புதிய பலத்தை தேவன் அருளுகிறார். இந்த நாள் கழுகின் குஞ்சுகளுக்கு கிடைத்த அந்த புதிய அனுபவத்தை போல தேவன் சில அனுபவங்களை கொடுத்து உங்களுக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற மகத்துவ வல்லமை எவ்விதமாய் கிரியை செய்யும் என்பதை உங்களுக்கு இன்றைக்கு உணர்த்த போகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு புதிய பலன், இதுவரைக்கும் கண்டிராத உயரங்களிலே நீங்கள் உலாவும்படி உட்காரும்படி தேவன் மகிமையான காரியங்களை இந்த நாளிலே செய்ய போகிறார். நான் 3 காரியங்களை வேதத்திலிருந்து சொல்லும்படி விரும்புகிறேன். தேவனாலே புது பலனை பெற்றவர்கள் எப்படியாக செயல்பட்டார்கள்? நியாயாதிபதிகளின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கவனிக்கும் பொழுது கிதியோனும் அவனோடு இருந்த 300 பேரும் யோர்தானை கடந்து விடாய்த்திருந்தும் சத்துருக்களை தொடர்ந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. அவர்கள் விடாய்த்து போன சூழ்நிலை அது அவர்களை நிறுத்தி போடவில்லை. அவர்கள் அந்த புது பலனை அடைந்திருந்தபடினால் விடாய்த்திருந்தும் சத்துருக்களை தொடர்ந்தார்கள். நீங்கள் அந்த பகுதி முழுவதையும் 7ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதிகளை வாசித்து பார்க்கும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அங்கே ஓரேப், சேப் என்பவர்கள் ஏற்கனவே சங்கரிக்கப்பட்டு விட்டார்கள். யோர்தானின் துறைகளை கடக்கக்கூடாதவர்களாய் அவர்கள் முடிந்து போனார்கள். இப்பொழுது எல்லா ஜனமும் கலிகூர்ந்து கொண்டிருக்கிறது. எப்பிராயீமர் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த கிதியோனுக்கும் அவனோடு இருக்கிற 300 பேருக்கும் தெரிகிறது, நாம் இன்னும் தொடர்ந்து போக வேண்டும். காரணம், சேபாவும் சல்முனாவும் இருக்கிறார்கள். இந்த புது பலனை பெற்றுக் கொண்டவர்கள் நிச்சயமாய் முழுவதையும் சுதந்திரிக்க நினைப்பார்கள். தேவனுடைய வாக்குத்தத்தம் அனைத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவர்கள் செல்லுவார்கள்.
இன்னுமாக இரண்டாவதாக 1 ராஜாக்கள் 18:46 அதை கவனிக்கும் பொழுது, கர்த்தருடைய கரம் எலியாவின் மேல் இறங்கி அதனாலே ஒரு புது பலன் அவனுக்குள் வந்தபடியினால் அவன் ஆகாபின் ரதங்களை முந்தி ஓடுகிறதை பார்க்கிறோம். ஆகாபின் ரதங்கள் சீறி பாய்ந்து கொண்டிருக்கிறது, ஆனால் அவனோ அவைகளை முந்தி ஓடி போகிறான். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புது பலனை தேவன் உங்களுக்கு அருளுவதினாலே நீங்கள் வாக்கு பண்ணப்பட்டதை முழுவதுமாய் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். இன்னுமாக ஆகாபின் ரதங்களை எல்லாம் அல்லது உங்களை முந்தி சென்ற எல்லாவற்றையும் நீங்கள் முந்தி செல்லுவீர்கள். மூன்றாவதாக பிலிப்பியர் 4:13 எழுதியிருக்கிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஒரு பலன். அந்த பலனை, அந்த புது பலனை அப்போஸ்தலனாகிய பவுல் பெற்றுக்கொண்டபடியினால் அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் அதிலே 19-20 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே எழுதியிருக்கிறது, பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். 20ஆம் வசனம் சொல்லுகிறது, சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில், தேவ மனிதர்கள் அவனை சூழ்ந்து நின்று ஜெபம் பண்ணின பொழுது அவன் எழுந்து அவன் திரும்ப பட்டணத்திற்குள் போனான், பிரவேசித்தான் என்று எழுதியிருக்கிறது. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா எதிர்ப்புகளையும் முறியடிக்கக்கூடிய ஒரு புதிய பலன், சதிகளையும் சற்பனைகளையும் முறித்து போட்டு அவன் செத்து போனான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அவன் இப்பொழுது சகல வல்லமையோடு புறப்பட்டு செல்கிறான். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய பலனை தேவன் அருளுவதன் மூலமாய் நீங்கள் முழுவதையும் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். வாக்கு பண்ணப்பட்ட எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். நீங்கள் உங்களை முந்தி சென்ற எல்லாவரையும் முந்தி செல்வீர்கள். மூன்றாவதாக, எந்த சதிகளாயிருந்தாலும் அவைகளை முறியடிப்பீர்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.